ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மகளுக்கு பலவிதமான சேவிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மகனுக்கு சேமிக்கணும், எந்த மாதிரி ஸ்கீமில் போட்டால் நமக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும், அவங்களோட சைல்டோட எஜுகேஷனை எய்ம் பண்ணி எந்த ஸ்கீம் நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். என் மகனுக்கு நான் என்ன ஸ்கீம் போட்டிருக்கேன், ஸோ அதில் எவ்வளோ பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நமக்கு எப்படி இன்சூரன்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ், மற்ற அதர் சேவிங்ஸ்லாம் முக்கியமோ அதே மாதிரி குழந்தைங்களோட படிப்பை நீங்கள் எய்ம் பண்ணி மந்த்லியாக மணி சேவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு அது பெரிய பேர்டனாக இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பிபிஎஃப் ஸ்கீம். இது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது, இல்லை பேங்க் ஓரியன்ட்லேயும் இருக்குது. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான். மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் 500 ரூபாயிலேருந்து இந்த ஸ்கீம் தொடங்க முடியும். வட்டி பார்த்திங்கன்னா 7.1%. இதுதான் செல்வ மகன் சேமிப்பு திட்டம் ஷார்ட்டாக நம்ம சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். இதோட லாக்இன் பீரியட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷம் லாக்இன் பீரியட். பார்ஷியலாக நீங்கள் 7 வருஷத்துக்கு அப்புறம் கூட வித்ட்ரா பண்ண முடியும். இந்த ஸ்கீமை உங்களுக்கு 5 வருஷத்துலேயும் ப்ரீ க்ளோஸ் பண்ணி தருவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 1% லெஸ் பண்ணிட்டு தான் தருவாங்க. பிபிஎஃப் ஸ்கீம் மகனுக்கு போடுறதுல ஒரு சிறந்த ஸ்கீம்னு நான் சொல்வேன். அவங்களோட எஜுகேஷனை எய்ம் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை லாங் டேர்ம் சேவிங்ஸாக கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி போடுறீங்கன்னா அப்படி கூட இந்த ஸ்கீம் நமக்கு ஆப்ட் ஆகும். இதில் மோஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா டேக்ஸ் கிடையாது இந்த ஸ்கீமுக்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி உங்களுக்கு நமக்கு செக்யூராக கிடச்சிடும். அண்ட் டேக்ஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 ஃபோட்டோ, இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு பிபிஎஃப் ஸ்கீம் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஜிபே கூட இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமுக்கான அமௌண்ட்டை கட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க, மந்த்லி கட்ட முடியலன்னா ஆன்லைனில் கூட இதை ஓப்பன் பண்ணி கட்டிக்கலாம். என்னோடய 2 ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நான் ஆன்லைனில் தான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஆர்டி, ஒன்று பிபிஎஃப், ரெண்டுமே ஆன்லைனில் தான் நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வர முடியலன்னா அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைனில் எந்தெந்த ஸ்கீம் அமௌண்ட் கட்டலாம்னா ஆர்டி கட்டலாம், சுகன்யா சமர்த்தி கட்டலாம், பிபிஎஃப் கட்டலாம். அண்ட் பார்த்திங்கன்னா போஸ்டல் இன்சூரன்ஸ் அதுவுமே நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி நீங்கள் 2000 ருபீஸ் கட்டினீங்கன்னா 15 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்குங்கிறத இந்த டேபிளில் பார்க்கலாம். லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ். மந்த்லி நம்ம பே பண்ணணும். ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 3,60,000 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 2,71,135 ரூபாய். ஸோ மெச்சூரிட்டியாக நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 6,31,135 ரூபாய். நம்ம குழந்தைங்க காலேஜ் படிக்கும் போது எஜுகேஷன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போது நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதில் பாதியாவது நம்ம சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நான் மினிமமாக 2,000 ருபீஸ் போட்டிருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதிகபட்சம் எவ்வளோ முடியுமோ அது கூட போட்டுக்கலாம். மந்த்லியாக அவங்களுக்காக படிப்புக்குன்னு சேவ் பண்ணுறப்போ நமக்கு பெருசாக பேர்டன் தெரியாது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களோட படிப்பு செலவை பற்றி நம்ம கவலைப்படாத. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிங்கன்னா 2040 நமக்கு முடியும். அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் 6,31,115 ரூபாய். இது நமக்கு செக்யூராக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது கூடவே எனக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிபிஎஃப் பற்றி பார்த்துடலாம். இது ஒரு 15 வருஷ ஸ்கீம். லாக்இன் பீரியடு, சேமிப்பு ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட் ரெண்டுமே உண்டு. இதில் செக்யூரிட்டியாக நம்மளோட அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடச்சிரும். ரொம்பவும் சேஃப். ஸோ நீங்கள் மினிமமாக 500 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சைல்டோட ஃப்யூச்சர் இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ட்டை எய்ம் பண்ணி இந்த ஒரு ஸ்கீம் போடலாம் நீங்கள். ஸோ நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மெச்சூரிட்டியாக நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது 5 வருஷத்துலேயும் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். அதை விட்டுட்டிங்கன்னா 15 வருஷம். உங்களோட ஏஜை பொறுத்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுலேயுமே நமக்கு சேமிப்பு ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்சூரன்ஸ்க்கு எல்லாமே ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பே பண்ணும்போது பே பண்ணணும் டேக்ஸ். அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப். நம்ம சம் அஷ்யூர் பண்ணுறோம்ல, அதை பொறுத்து நமக்கு மந்த்லி எவ்வளோ ப்ரீமியம் கட்ட போகிறோன்ட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க.
அண்ட் வந்து இதுவுமே சைல்டு ஃப்யூச்சர் இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க, ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் பிஎல்ஏ. இதில் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும் நம்ம ஃபேமிலிக்கே, ப்ளஸ் வந்து போனஸ், அப்புறமா மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே சேர்த்து செக்யூராக கிடைக்கும். இந்த போஸ்டல் இன்சூரன்ஸில் என்னென்னா நம்மளோட ஏஜ் பொறுத்து நம்மளோட மெச்சூரிட்டியை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு 5 இயர்ஸாக இருக்கலாம், இல்லைனா 15 இயர்ஸாக இருக்கலாம். அதை பொறுத்து ஃபஸ்ட்டு பிபிஎஃபோட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2000 ருபீஸ் வந்து மந்த்லி வந்து போடுறீங்கன்னா நம்ம டோட்டலாக அந்த 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,60,000. லாக்இன் பீரியட் வந்து 15 வருஷம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 2,71,135 ரூபா. ஸோ மெச்சூரிட்டியாக கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 6,31,135 ரூபா. இப்போ வந்து போஸ்டல் இன்சூரன்ஸ்க்கு வரலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஏஜ் என்ட்ரியை பொறுத்து வருஷங்கள் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3,60,000 வந்து அஷ்யூர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ப்ரீமியம் வந்து அந்த 2000 ரேஞ்ச் வரும் நமக்கு. அந்த டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 2,464 ரூபா. ஸோ வந்து நான் பே பண்ணலான்னு கேட்டதுக்கு 2,082 ரூபா பே பண்ணால் போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போனஸ் அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா 2,59,200 ரூபா. மெச்சூரிட்டியாக நமக்கு வந்து கிடைக்கிறது 6,19,200 ரூபா. இது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6,22,000 நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நமக்கு டோட்டலாக வந்து மாறுபடும். பிபிஎஃப்பில் கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் வந்து பிஎல்ஏயில் கிடைக்க போகிறது வந்து இன்சூரன்ஸும் கவர் ஆகும், போனஸும் கிடைக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் செக்யூராக கிடைக்கும். இதில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எதுன்னு அதிகம்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் தான் நமக்கு அதிகம் பிஎல்ஏ கம்பேர் பண்ணும் போது. ரெண்டுமே வந்து நீங்கள் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்து பெனிஃபிட் தான். நான் போட்டிருக்க ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பெனிஃபிட்னு மோஸ்ட்டாக தெரியுதோ அந்த ஸ்கீம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக போடலாம். மணி சேவ் பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம கையில் வச்சுருந்தா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அதே வந்து கையில் வச்சுருந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சா கூட அது வந்து க்ரோத் இருக்காது. நீங்கள் மணியாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவிங்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த சேவிங்ஸ் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ சைல்டு எஜுகேஷன் வந்து எய்ம் பண்ணுறீங்கன்னா ஸோ மந்த்லி வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது பேர்டனாக இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து குழந்தைங்க எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக போட்டு வைங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப் மாதிரி பிளான்லாம் நமக்கு நிறையா இருக்குது. பட் வந்து அது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் சமாளிக்கணும். அது வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க சிப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. நாங்களே வந்து ஒரு ஃப்ரெண்டு சஜஷன் மூலம் தான் சிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை வேறு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து நமக்கு மாதம் அது கம்பெனிஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளாக தெரிகிறத விட யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க மூலம் நீங்கள் வந்து சிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நாலேஜ் கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிறவங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் வராது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட சிப்பை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பிபிஎஃப் அண்ட் பிஎல்ஐ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் தான். கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு போடுறீங்க, ஒரு 20 வருஷம்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். வித்தின் ஒரு 15 இயர்ஸுங்கிறப்போ பிபிஎஃப் சூஸ் பண்ணலாம். என்னோடய பையனுக்கு நான் போட்டிருக்க ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் ஸ்கீம் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை.